அனைவருக்கும் வணக்கம். தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மருத்துவர் ராதிகா மைக்கேல் அவர்கள் விவசாயிகள் நடத்துகிற கூட்டத்தில் நான் என்ன பேசப் போகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஒரு பெரிய சிக்கல் தான் நம்மள்கிட்ட இருக்கு. நாம் எல்லாருமே விவசாயிகள் தான். அதை நாம் முதலில் புரிந்து கொண்டாலே நாம் நம்மாழ்வாரை மிக உயர்வான இடத்திற்கு கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன். வேளாண்மையில் பெண்கள் என்கிற இந்த தலைப்பின் அர்த்தமே என்ன அப்படின்னா, வேளாண்மையில் பெண்கள் தான் வேளாண்மையில் அப்படிதான் நம்ம பார்க்கணும். உலக வரலாற்றை பார்க்கிற போது, பெண்களின் உலக வரலாற்றை பார்க்கிற பொழுது, நம்முடைய மனிதகுல வரலாற்றில் வேட்டை சமூகம் நம்முடையது. நாம் மிருகங்களை அடித்து கொண்டு காடுகளில் போயிட்டு நமக்கான உணவை நாம் தேடிய சமூகம். நாம் என்ன வேட்டையாடுறோமோ அதை எப்படி பதப்படுத்தணும், அதை இணைந்து இனக்குழுக்களாக உட்கார்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்முடைய இனக்குழு சமூகம். அந்த சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, குடும்ப வேலை அப்படின்னா சமைக்கிறது அப்படிங்கிறத. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே எதுக்காக கூடியிருக்கிறோன்னா, உணவுக்காக தான் கூடியிருக்கோம். இந்த உணவு என்றைக்காவது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது? அந்த ஏக்கம், அந்த தவிப்பு தான் இந்த அறிஞர் பெருமக்கள் பேசியதும், தற்சார்பு குறித்து நம்மாழ்வார் ஐயா பேசியதும். இந்த பசி என்கிற ஒரு மிகப்பெரிய கலகம் இந்த பூமியில் வந்துவிடக்கூடாது, இந்த உணவுக்காக நாம் போராடி கொண்டிருக்க கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவரும் போராடினார். அந்த வகையில் பெண்களின் பங்கு என்பது மிக முக்கியமானது. சாதாரணமாக இந்த மாதிரி வேட்டை சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது அதை பிரித்து, உணவை பிரித்து அதை பதப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு, கணவருக்கு கொடுக்கிற வேலை பெண்களுடையது. அது மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மிருகத்தை வேட்டையாடுகிற போது எந்த இடத்தில் அதை அடித்தா அந்த மிருகம் உடனே வீழும் என்பது பெண்களுக்கு தெரிந்திருந்தது. அதற்கான கருவிகளை கற்களில் கண்டறிந்தவர்கள் பெண்கள். நாம் இன்னமும் கல் ரெண்டையும் தீட்டி நெருப்பு வந்ததுன்னா அந்த நெருப்பு யார் உருவாக்கியது என்றால், இன்று வரை நாம் பேசிக்கொண்டிருப்பது ஒரு ஆணால தான் அது முடிஞ்சிருக்கும். 2 கற்களை உரசி ஒரு நெருப்பை உண்டாக்கியது ஒரு ஆணாகத்தான் இருக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது பெண்ணாகவும் கூட இருந்திருக்கலாம். வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா அவளுக்கு தான் அந்த நுட்பம் தெரிஞ்சுது. ஒரு ஆயுதத்தை எப்படி உருவாக்குவது, ஒரு மிருகத்தை எப்படி வேட்டையாடுவது, எந்த இடத்தில் அடிப்பது, எப்படி உரிப்பது, எப்படி பதப்படுத்துவது என்பது பெண்களுக்கு தான் தெரிந்திருந்தது. அதனால் பெண்கள் தான் முதல் விவசாயி. அதற்காக இந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த இளைஞர்களை உருவாக்கிய எங்கள் மரியாதைக்குரிய இளைஞர் மகேந்திரன் அப்பா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனதார, பெண்களின் சார்பில் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லாவே கிளாப்ஸ் அடிக்கலாம், பசிச்சாலும் பரவாயில்ல. அடுத்து மிக முக்கியமான விஷயம் தலைமை ஏற்கக்கூடிய மருத்துவர் அவர்கள் சொன்னதுதான். விவசாயத்தில் பெண்களின் பங்கு என்பது ஆண்களை விட சமீபத்தில் மிக குறைவாக இருக்கிறது. குறைவாக இருக்கு அப்படின்னா, உற்பத்தியில் அங்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருக்கு. ஆனால் சிறுதொழில் என்று வருகிற போது பெண்கள் அதில் தொழில் முனைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முனைவோர்களை உருவாக்கி கொண்டிருப்பதும், முனைவோர்களாக உருவாகுவதும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள்தான் அப்படி மிகப்பெரிய அளவில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அதிக அளவில் இன்றைக்கு சிறுதொழில் முனைவோர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் யாரென்றால், எல்லாருமே ஐடியில் வேலை செஞ்சு களைத்து போய், வாழ்க்கை வெறுத்து போய், எப்படிடா நம்ம தமிழகத்தை மீட்க போகிறோம், இந்த டெல்டாவை மீட்க போகிறோம் என்கிற இந்த பொறுப்பு உணர்வோடு
வந்தவர்கள்தான் இன்றைக்கு முனைவோர்களாக நம் கண்முன்னே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் இந்த நம்மாழ்வாருடைய மக்கள் இயக்கம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் காலத்தின் தேவை. மக்கள் திரள் என்பது அரசியல் அல்லாத, எந்த ஒரு மதமும் அல்லாத, அன்றாட வாழ்க்கைக்கு போராடுகிற, பசியோடு தத்தளிக்கிற, ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான இயக்கம் நம்மாழ்வாரின் மக்கள் இயக்கம். அந்த இயக்கத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் நாம் இங்கே எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கோம். சரி, நாம் வேட்டை சமூகத்திலேருந்து வந்துட்டோம், குடிமை சமூகத்துக்கு வந்துட்டோம். சமகாலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், மெரினா புரட்சி நடந்தது. பண்பாட்டு சூழலோட நாம் ஒரு விவசாயத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய காலகட்டம் இது. நாம் ஜல்லிக்கட்டுக்காகத்தான் போராடணும். ஏன் கொக்கோ கோலாவை நாமளே தடை செஞ்சோம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அந்த புரட்சிக்கு பின்னாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டுட்டு போகணும். நம்மளோட பிரதான விளையாட்டு நம்ம கொண்டுட்டு போகணும். மக்களாக ஒன்று சேர்ந்து போராடணும். அதில் ஓரளவு வெற்றியும் கண்டோம். அது சில அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தாலும் நம்முடைய மக்கள் ஒற்றுமை அதில் வெற்றி கண்டது. ஆனால் அன்றிலிருந்து நாம் கொக்கோ கோலாவை மறுத்து விட்டோம். கொக்கோ கோலா வாங்குறதில்ல. இந்த ஒரு பொறுப்பு உணர்வு இருக்குல்ல, ஏதோ ஒன்று வெளிநாட்டிலேருந்து ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு குளிர்பானத்தை நமக்குள்ளே திணிக்கிறாங்க, நாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு வரணும். அதை வரணும்னு போராடினவர் தான் நம்மாழ்வார். இதே வேளை தான் நீங்கள் இங்கே கேரளாவிலேருந்து கூட வந்திருக்காங்க, வயநாட்டிலேருந்து. பாலக்காட்டில் மயிலம்மாள் என்கிற ஒரு ஆதிவாசி பெண், ஒரே ஒரு ஆதிவாசி பெண், பெரிய மக்கள் திரள்லாம் இல்லை, ஒரே ஒரு பெண். அவங்களோட கிராமத்துக்கு கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி வருது. யாருமே கூட இல்லை, அவங்களுக்கு துணைக்கு யாருமே கூட இல்லை. தனி ஒரு மனுஷியாக நின்று அவங்களோட போராட்டத்தை பார்த்ததற்கு பிறகு அத்தனை ஆதிவாசி மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கிராமத்தில் கொக்கோ கோலா கம்பெனி வராமல் தடை செய்து அந்த கம்பெனி முதலாளிகளே ஓட ஓட அடித்து விரட்டினார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் திரள், மக்கள் ஒற்றுமை, மக்கள் இயக்கம், மக்கள் புரட்சி. இதுதான் நம்முடைய நம்மாழ்வார் கண்ட இயக்கம், விவசாய இயக்கம். இப்போ சமகாலத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா மகளிருக்கு எப்போதுமே நேரம் குறைவு, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப எங்களுக்கு இருக்கிற டாஸ்க் அது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமங்களிலிருந்து தான் வந்த மக்கள் நம்ம நுண்கடன் மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது ஒரு விஷயம் வந்திருக்கு. பெண்களை எந்த அளவுக்கு அது தற்கொலை செய்ய தூண்டுகிறது என்பதை நீங்கள் ரொம்ப மிக அருகில் இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த 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 ஒரு ஒரு பண்பாட்டு சூழலோட ரொம்ப மிக அருகில் அந்த குடும்பத்தை கவனித்தாதான் அந்த ஒரு ஏழை தாயோட தவிப்பு தெரியும். ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப வெற்றி கண்ட ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க. அறிஞர்கள் சொன்னது போல் அந்த ஒரு 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 இரவில் காலியாகும்ல, ஒரு ஒரு இந்தியாவே காலியாகுது, ஒரு ஒரு மாவட்டமே, ஒரு நாடே, ஒரு நகரமே ஒரு இயற்கை சீற்றத்தில் காலியாகிற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. அப்படி எல்லாவற்றையும் தொலைத்து, பேராவூரணி பக்கம் ஒரு பெண்ணு, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் தென்னை மரம் எல்லாம் அங்கே வேலை செஞ்ச எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு குடிசை கூட இல்லை, அந்த பயணிகள் தங்குகிற நிழற்குடையில் கணவன் மனைவியுமா தங்குறாங்க. அப்போ தான் அந்த நுண்கடன் அவங்களுக்கு அறிமுகமாகுது. ஒரு அம்மா ரொம்ப பாசமாக அவங்கள்ட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் எதுவுமே வைக்க வேணாம், உங்களுக்கு இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே அசலாக கொடுக்க வேண்டாம், பணம் மட்டும் நாங்கள் தந்துடுவோம், நீங்கள் எப்போயாவது வேலை செஞ்சு அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 ரூபா.
தொகை, வார கடன், வாரம் 50 ரூபா கட்டணும். என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லைங்க, வேலையே இல்லை. அப்போ தான் அந்த வார கடனை கட்ட முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் கடன், அடுத்த ஃபைனான்ஸில் கடன், அதுக்கு அடுத்த ஃபைனான்ஸில் கடன், அடுத்த ஃபைனான்ஸில் கடன், கடன் மேல் கடன், கடன் மேல் கடன் வாங்கி கடைசியில் அந்த குடும்பமே இறந்து போனது. இதுதான் ஒரு ஏழை விவசாயியோட மிக துயரமான வரலாறு. இந்த வரலாறை நாம் பார்க்குறோமா என்னங்கிறது தெரியல. ஆனால் இனி ஒரு தருணம், இப்படியான ஒரு துயரப்பட்ட சூழல் இந்த தமிழ் சமூகத்துக்கு வரக்கூடாது, குறிப்பாக டெல்டாவுக்கு வரக்கூடாது. இப்படியான ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தியலை கொண்டுதான் நம்மாழ்வாரின் இயக்கம் இயங்க இருக்கிறது. அதில் என்னுடைய சிறு பங்களிப்பாகவும் இது இருக்கும் என்று நம்பி இந்த உரையை உங்கள் முன் நிறைவு செய்கிறேன். என்னுடைய விருப்பமெல்லாம் நாம் மக்கள் திரளாக இருந்து எல்லா விதமான அரசியல் சூழ்ச்சிகளையும் நெருங்க விடாமல் இளைஞர்களோடு கைகோர்த்து ஒற்றுமையாக இருந்து இந்த சமூகத்தை பசுமை நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்று மனதார வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.